அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஸஹீஹுல் புகாரியில் 614வது ஹதீஸாக வருகிறது. பூரணமான இந்த அழைப்பின் இறைவனே, வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வசீலத வல் ஃபதீலா. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்ற அந்தஸ்தையும் சிறப்பையும் வழங்குவாயாக. வபஅத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்த. நீ வாக்களித்தவாறு புகழுக்குரிய இடத்திலிருந்து அவர்களை எழுப்புவாயாக. மன் கால ஹீன யஸ்மஉ நிதா. இந்த துஆவை அதான் முடிந்ததன் பிறகு யார் ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா. அல்லாஹ்வின் தூதர் என்ன சொன்னார்கள்? மறுமுறை நாளையில் ஷஃபாஅத்தி, என்னுடைய பரிந்துரை இவர்களுக்குரியதாக இருக்கும். இவர்களுக்கு என்ன செய்வார்கள்? அல்லாஹ்வின் தூதர் பரிந்துரை செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமுறை நாளையில் இறுதியாக அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மக்கள் வந்து எங்களுக்காக வேண்டி பரிந்துரை செய்யுங்கள் என்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் சுஜூதில் விழுவார்கள் என்று ஹதீதுகளில் வருகிறது. எனவே அல்லாஹ்வின் தூதர் என்ன செய்வார்கள்? அதிகமானவர்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் யாருக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று ஹதீதுகள் பலவிதமாக வந்திருக்கிறது. அதில் ஒரு பரிந்துரையாகத்தான் இந்த அதான் முடிந்ததுக்கு பிறகு இந்த துஆவை யார் ஓதுகிறாரோ அவருக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் உறவுகளே.